இது வந்து பார்த்தீங்கன்னா மாத்தலை கழுதாவில் ஃபஸ்ட் லைனில் உள்ள ஏரியா. இது நான் எங்களோட வீடு இன்றைக்கி மழை பெஞ்சிட்ருக்கு. நான் அதோட தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். மழையில் ஏன் வீடியோ எடுக்கணுன்னா, ஏன்னா எங்களோட ஆளுகளுக்கெல்லாம் இந்த மாதிரி நேரத்தில் வீடியோ எடுத்து காட்டினா தான் அவங்களுக்கெல்லாம் புரியுது. அதுக்காகத்தான் நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு மண் இடிஞ்சு விழுந்துருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்கள். இங்கே பாருங்கள், குசினி தகரமெல்லாம் ஃபுல்லாக பறந்து ராவு 12 மணிக்கு இடிஞ்சு விழுந்து அவ்வளோ தண்ணியுமே வீட்டுக்கு இந்த கீழே எல்லாம் செவுத்தெல்லாம் உடச்சி தான் நாங்கள் தண்ணியை வெளியே அனுப்பினது. அந்த அளவுக்கு தகரமெல்லாம் பறந்துருச்சு. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல மாட்டுப்பட்டி இருந்துச்சு. மாட்டுப்பட்டி இடிஞ்சு விழுந்து தான் இங்கே பாருங்கள் பனி ரோட் மட்டும் போயிட்டுருச்சு. அங்கே போயிட்டு ரோட் வந்து எத்தனையோ நாளாக பிளாக் ஆகி இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த ஊர் ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து தான் அந்த ரோட்டை கிளியர் பண்ணி எடுத்தாங்க. அப்போயும் அப்புறம் செய்கிற சகதியமாக இருக்குது. ஆட்டோ ஒன்று அவசரத்துக்கு போகிறனால அவ்வளோ ஒரு கஷ்டம் இந்த பக்கம். ஆனால் இது வரைக்கும் எந்த ஒரு ஆட்களுமே இன்னும் வந்து பார்க்கல. மேயர் வந்தார், சொன்ன உடனே மேயர் உடனே வந்தார், வந்து பார்த்து செஞ்சு தரேன்ட்டு போனார். அதுக்கப்புறம் இந்த பக்கம் யாருமே வரல. எதுவுமே யாரும் செஞ்சு தரவும் இல்லை. நிவாரணம் கவர்மெண்ட் கொடுக்க சொல்லியிருக்கிறாங்க. எந்த ஒரு நிவாரணமே இந்த ஏரியாவுக்கு இது வரைக்கும் எதுவுமே வரலை. எங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ஏரியாவில் உள்ளவங்க யாருக்குமே வந்து எந்த ஒரு சாமானோ சல்லியோ எதுவுமே கிடைக்கல. அந்த அளவுக்கு இந்த பக்கமும் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்டவங்க ஒரு இடத்துல இருந்தாலும் அதில் மிச்சமே பாதிக்கப்பட்டவங்க உள்பகுதியில் வந்து மிச்சம் பாதிக்கப்பட்டவங்க இருக்கிறாங்க. ஏன்னா வீட்டுக்கு தண்ணி வந்தவங்க, கூரை போனவங்க, அந்த மாதிரி நிறைய பேர் வந்து உள்ளுக்குள்ளுக்கு இருக்கிறாங்க. வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுன்னு அவங்களோட தொழிலை கூட எத்தனையோ நாள் வேலை இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டு, இப்போ என்னுடைய ஹஸ்பண்டெல்லாம் சொல்லணும்னா 2-3 கிழமை வேலைக்கே போகலை. அந்த அளவுக்கு வருமானத்துக்கு வழி இல்லாமல் கூட நாங்கள் இருந்தோம். மாடெல்லாம் கட்டுறதுக்கு இடம் இல்லாமல் அங்கே பாருங்கள், வீட்டு முன்னுக்கு இப்போதைக்கு தகரத்தை போட்டு நாங்கள் கட்டியிருக்கணும். அந்த பாருங்கள், அந்த துண்டெல்லாம் இடிஞ்சு அந்த பக்கம் இடிஞ்சு. இப்போ பாருங்கள், இந்த பக்கம் ஆடு இதுகளுக்கு வளர்த்துட்ருக்கோம். இந்த ஆட்டுப்பட்டி உள்ளுக்கெல்லாம் இடிஞ்சு, இங்கே உள்ளுக்கெல்லாம் மழை பெய்யுது. இங்கே பாருங்கள், உள்ளுக்கெல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சு, விலங்குதான்னு தெரில. பாருங்கள், ஃபுல்லாக எல்லாமே இடிஞ்சு தண்ணி வடிஞ்சு அந்த அளவுக்கு உள்ளுக்கு பாதிக்கப்பட்டு சும்மா இப்போதைக்கு நாங்கள் மண்ணை வந்து லெவல் பண்ணி போட்டு தான் இப்போ ஆடை வச்சுருக்குறோம். அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் பாதிக்கப்பட்டவங்கள பொதுவாக எல்லாரையும் பாருங்கள். ஏன்னா உள்ளுக்கு நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வீடெல்லாம் இடிஞ்சு உளுந்து போனவங்க ஒரு சைடுக்கு இருந்தாலும், வீடு இருந்தாலும் அதுளுக்கு பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. கொஞ்சம் அவங்களையும் கொஞ்சம் தேடி பாருங்கள். அவங்களும் எவ்வளோ கஷ்டத்தில் எவ்வளோ பிரச்சனைகளை மத்தியில் அவங்களும் இருக்கிறாங்க. போனால் வீடியோ கேட்குறாங்க, அந்த ஃபார்மை நிறச்சிட்டு வா, இந்த ஃபார்மை நிறச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் நான் காலையிலே போயிட்டு இவ்வளோ நேரம் திரிஞ்சிட்டு இப்போ தான் நான் வீட்டுக்கு வரேன். போனால் அங்கே ஜிஎஸ் இல்லை, அங்கே போனால் விஹாரா ரோட்டில் இருக்கிறேன்றாங்க. இப்போ எங்களுக்கு பிள்ளைய பார்க்குறதா, வீட்டை பார்க்குறதா, இவங்களோட பின்னுக்கு திரிஞ்சிட்டு இருக்கிறதா அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய மக்கள் கஷ்டப்பட்டுருக்குறாங்க. இதை பார்த்தாவது யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னா இப்போ ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கணும். அங்கே இருக்குது ஃபார்ம், இங்கே இருக்குது, அங்கே போய்ட்டு எடுங்க, இங்கே போய்ட்டு எடுங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. பாதிக்கப்பட்ட நேரத்தில் வீடியோலாம் எடுத்து காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் எப்படி வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லி தெரியல. ஏன்னா 12 மணி தண்ணியெல்லாம் வீட்டுக்கு வர போக்கிட்ட அந்த டைமில் கரண்ட்டும் இல்லை, ஃபோனில் சார்ஜும் இல்லை, ஃபோனெல்லாம் ஆஃப் ஆகிருந்துச்சு. அப்போ எப்படி வீடியோலாம் எடுத்து காட்டுறது அப்படின்னு சொல்லி தெரியல. அந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. ரோட்டெல்லாம் அவ்வளோ ஒரு சேரும் சகதி அந்த மாதிரி தான் இருக்குது. நான் ரோட்டையும் காட்டுறேன் வாங்க. இந்த மாதிரி நேரத்தில் அதெல்லாம் காட்டினா தான் எங்களோட ஆட்களுக்கெல்லாம், ஏன்னா கவர்மெண்ட் வந்து கொடுக்க சொல்லுது. ஆனால் அந்த நிவாரணத்தை எடுத்து அந்த சாமான்களை சல்லிகளை எடுத்து இந்த மக்களுக்கு கையில் போய் சேருதா அப்படின்னு சொல்லி ஜனாதிபதிக்கெல்லாம் யாருக்குமே விளங்குறதில்ல. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே சரி. எல்லாமே மலைக்கு ஃபுல்லாக இடிஞ்சு கீழே விழுந்தது தான். இது எல்லாமே இடிஞ்சு விழுந்தாங்க பாருங்கள். இது எல்லாமே இடிஞ்சு விழுந்து இங்குள்ள ஆட்கள் தான் வந்து இதெல்லாமே எங்களுக்கு செஞ்சு தந்தாங்க. அந்த அளவுக்கு இந்த ஏரியா இருக்குது. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். இதெல்லாம் ஃபுல்லாக இடிஞ்சு விழுந்தது தான். மேயர் வந்தார், கீழே நின்று எல்லாம் பார்த்தாரு. அதெல்லாம் தென்னாங்க கீழேன்னு சொன்னார். அவ்வளோதான். அதுக்கு பிறகு எந்த ஒரு சத்தத்தையும் காணோம். யாருமே வரல. முனிசிபலால் கூட வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல. ஊர் ஆட்கள் தான் இந்த ரோட்டை கூட ஊர் ஆட்கள் எத்தனையோ நாள் கணக்காக இருந்துச்சு இந்த ரோட்டில் வாகனம் போக இல்லாமல். அந்த ஏரியாவில் அரைவாசி துண்டி இடிஞ்சு ரோட் ஃபுல்லாகவே மரப்பட்டுருச்சு. வாகனங்கள் போய்க்கொள்ள இல்லாமல் இருந்துச்சு. அதை கூட இந்த ஊர் ஆட்கள் எல்லோரும் சேர்ந்து தான் எல்லாம் துப்புரவாக்கி ஆம்பளை பொம்பளை எல்லாம் சேர்ந்து க்ளீன் பண்ணி எல்லாம் செஞ்சாங்க. அந்த அளவுக்கு இருக்குது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க ஷேர் பண்ணுங்கள். ஓகே.